ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். புலன்கள், மனம், புத்தி ஆகிய அனைத்தினும் மேலானவன் ஆத்மா என்பதை உணர்ந்து காமம் என்ற சத்ருவை அழிக்க வேண்டுமென்று 43வது ஸ்லோகத்தில் ஆனந்த நிலையன் ஆணையிடுகிறார். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானமாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஹே மகாபாகோ, நீண்ட புஜங்களை உடைய அர்ஜுனா, ஏவம் இவ்வாறு புத்தேஹே பரம், புத்தியை காட்டிலும் ஆத்மா மிகவும் சிரேஷ்டமானவன், பலமுள்ளவன் என்று புத்வா அறிந்து கொண்டு ஆத்மனா புத்தியினால் ஆத்மானம் மனதை சம்ஸ்தப்ய வசப்படுத்தி காமரூபம் காமம் என்ற துராசதம் வெற்றி கொள்ள முடியாத சத்ருவை ஜகி அழித்து விடுவாயாக. மகாபாகோ என்று அழைக்கிறார். ஏன் நீண்ட புஜங்களை உடைய அர்ஜுனா, பராக்கிரமம் மிகுந்தவனே, உன்னுடைய தேக பலத்தால் அனைவரையும் வெல்லும் வலிமையுடைய நீ மனோபலத்தால் காமம் என்னும் பெரிய எதிரியை வெல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக மகாபாகோ என்று அர்ஜுனனை அமித விக்ரமன் அழைக்கிறார். ஏவம் புத்தேகே பரம் புத்வா, இவ்வாறு புத்தியை விட ஆத்மா சிறந்தவன் என்று அறியும்படி கூறப்பட்டது. மனிதனுடைய அறிவு அநாதி காலமாக அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. அஜ்ஞானத்தினால் ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் மனிதர்கள் மோகத்தை அடைகின்றனர் என்று 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யுகத்தில் சத்திய பராக்கிரமன் சாட்டியுள்ளார். ஆத்மா தானே அனைத்திற்கும் மேலானவனாக இருந்தும் அஜ்ஞானத்தால் தன்னுடைய சக்தியை மறந்து காமம் என்ற சத்ருவிடம் வசப்பட்டு விட்டான். ஆத்மவே சிரேஷ்டமானவன் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டதை கேட்டும் கூட உண்மையை உணர்வதில்லை. ஏனென்றால் ஆத்ம தத்துவம் மிகவும் ரகசியமானது, அனைவராலும் எளிதில் உணர முடியாது. ஸ்ரவணாயாபி பகுபிர் யோ ந லப்யஹ ஸ்ருண்வந்தோபி பகவோ எம் ந வித்யுஹு ஆச்சர்யோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சர்யோ ஞாதா குஷலானுசிஷ்டஹ. ஆத்ம தத்துவத்தை கேட்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. அவ்வாறு கேட்டாலும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவை பற்றி பேசுபவனே வியப்புக்குரியவன், அதுபோல ஆத்மாவை அறிந்து அடைந்தவனும் வியப்புக்குரியவன். ஆத்ம தத்துவத்தை உபதேசிப்பவனும் அரிது, அதை உணர்பவனும் அரிது என்றெல்லாம் கடோபனிஷத்தில் கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மா ந பிரகாசத்தே திருஷ்யத்தே த்வக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகி. ஆத்மா எல்லா உயிர்களுக்கும் உள்ளே மறைந்திருக்கிறது. இந்த ஆத்மாவை வெளிப்படையாக அறிய முடியாது. நுண்ணிய கூர்மையான புத்தியுடையவர்களாலேயே ஆத்மாவை அறிய முடியும் என்றும் கடோபனிஷத்தில் கூறப்பட்டது. புத்தியை எவ்வாறு கூர்மைப்படுத்துவது? கத்தியை சாணையால் கூர்மைப்படுத்துவது போல புத்தியை சிரவண மனன நிதித்தியாசத்தால் கூர்மைப்படுத்த வேண்டும். கூர்மையான நுட்பமான புத்தியால் ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும். ஆத்மாவின் உண்மை சொரூபத்தை அறிவதே காமத்தை அழிப்பதற்கு சிறந்த உபாயமாகும். ஆத்மானம் ஆத்மனா சம்ஸ்தப்ய என்று கூறப்பட்டது. இங்கு ஆத்மா என்ற பதம் ஆத்மாவை குறிக்காது. கீதையிலே பல இடங்களில் ஷரீரம், புலன்கள், மனம், புத்தி போன்றவற்றை குறிப்பதற்கு ஆத்மா என்ற பதம் பகரப்பட்டுள்ளது. ஏனென்றால் மனிதன் தன்னை ஆத்மா என்று அறியாமல் இந்த சரீரத்தை, புலன்களை, மனதை, புத்தியை ஆத்மா என்று நினைக்கின்றான். ஆகையால் தான் சரீராதிகளுக்கும் ஆத்மா என்ற பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆத்மனா என்னும் புத்தியினாலே ஆத்மானம் என்னும் மனதை வசப்படுத்த வேண்டும். முதலில் புலன்களை வசப்படுத்த வேண்டும் என்று 41வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. ஏனெனில் காமம்
முதலில் புலன்களில் நுழைந்து அவற்றின் மூலம் மனதையும் புத்தியையும் மயக்குகிறது. எனவே முதலில் புலன்களை கட்டுப்படுத்தினால் காமம் என்ற எதிரியை வெல்ல முடியும். அதன்பின் மனதை வசப்படுத்த வேண்டும். மனதை வசப்படுத்துவது எளிதான காரியமல்ல. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். ஹே கிருஷ்ணா, மனம் சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது, புலன்களை கலக்குகிறது. வலிமையான மனதை எளிதில் அடக்க முடியவில்லை. காற்றை அடக்குவது போல மனதை அடக்குவது மிகவும் கடினம் என்று கருதுகிறேன் என்று காண்டீபன் கூறியதும், அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராகேண ச கிருஹ்யதே. ஏ கௌந்தேய, நீண்ட புஜங்களை உடைய மகாவீரனே, சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானதுதான். இதை வசப்படுத்துவதும் கடினம்தான். ஆனாலும் அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் மனதை வசப்படுத்தலாம் என்று 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தில் அகில ஆதார நிலையன் அருளியுள்ளார். மனதை வசப்படுத்துவதற்கு அபியாசம், வைராக்கியம் எனும் 2 உபாயங்கள் கூறப்பட்டன. அனாதி காலமாக உள்ள வாசனையினால் மனிதனுக்கு சப்தாதி விஷயங்களில் விருப்பம் ஏற்படுகிறது. அறிவினால் ஆராய்ந்து அந்த விஷய சுகங்கள் அனித்தியமானவை, போக வஸ்துக்களினால் துன்பமும் குற்றங்குறைகளும் ஏற்படுகின்றன என்பதை அடிக்கடி எடுத்துக்காட்டி மனதிலிருந்து அந்த போக பொருட்களில் உள்ள விருப்பத்தை நீக்கி வைராக்கியத்தை உண்டாக்க வேண்டும். ரஜோகுணத்திலிருந்து காமம் உண்டாவதால் ரஜோகுணத்தை போக்குவதற்கு சாத்வீக உணவை உட்கொள்ள வேண்டும். போகங்களில் பின்னால் செல்லுகின்ற மனதை புத்தியினால் தடுத்து நிறுத்தி பரமாத்மாவிடம் நிலை பெறும்படி முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ஏதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன் ஏவ வசம் நயேத். சஞ்சலமானதும் நிலையற்றதுமான இந்த மனம் எந்தெந்த விஷயங்களை பின்பற்றி அலைகின்றதோ அந்தந்த விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி அதை பரமாத்மாவிடமே நிலை பெற செய்ய வேண்டும் என்று 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தில் அவிகார ரூபன் அறிவுறுத்துகின்றார். சாதகன் வேறு விஷயங்களிலே மனம் செல்வதை அறிந்தவுடனேயே மிகவும் கவனத்துடன், அதற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் மனதை பிடித்து நிறுத்தி பரமாத்மாவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் போக விஷயங்களிலிருந்து மனதை திருப்பி பரமாத்மாவிடம் கொண்டு சேர்க்கும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். காமரூபம் துராசதம் சத்ரும். காமம் என்பது வெல்ல முடியாத எதிரி என்று ஏன் கூறப்பட்டது? காம ஏஷ குரோத ஏஷः ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். ரஜோகுணத்திலிருந்து உண்டான காமம்தான் கோபமாக மாறுகிறது. இந்த காமம் போகங்களை அனுபவிப்பதில் போதுமென்ற மனம் இல்லாதது, பெரும் பாபம் செய்வதற்கு காரணமாக இருப்பது. இந்த காமத்தை இவ்வுலகிலேயே பெரிய பகைவன் என்று அறிந்து கொண்டு நீ உடனே அவனை வெல்ல வேண்டும் என்று இதே அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகத்திலும் ஆவர்த்தம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. ஹே கௌந்தேய, திருப்தி அடையாத நெருப்பை போன்றதும் காமம் என்னும் உருவமுடையதும் ஞானிகளுக்கு என்றுமே பகைவனுமாகிய இந்த காமத்தினாலே மனிதனுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று 39வது ஸ்லோகத்திலும் கூறி காமத்தின் வலிமையை விஸ்வஜித் விளக்குகின்றார். இவ்வாறு 37வது ஸ்லோகம் முதல் 43வது ஸ்லோகம் வரை காமத்தின் விளைவுகளை எல்லாம் விளக்குகின்றார். காமத்திற்குரிய பொருட்களை எவ்வளவு அனுபவித்தாலும் ஆசை அடங்காது. சுகபோகங்களை அனுபவிக்க அனுபவிக்க காமம் பெருகுமே தவிர போதும் என்று ஓய்வதில்லை, திருப்தி அடைவதும் இல்லை. அது மட்டுமல்ல, பலவிதமான போகங்களில் பற்றுதலை உண்டாக்கி மனிதனுடைய விருப்பமில்லாமலேயே அவனை பலவந்தமாக பல்வேறு பாவங்களில் ஈடுபட செய்கிறது. புத்தி, மனம், புலன்கள் ஆகியவற்றை காமம் இருப்பிடமாக கொண்டு ஞானத்தை மறைத்து மனிதனை மோகத்திற்கு உட்படுத்துகிறது. இப்பேற்பட்ட காமத்தை வெல்வது கடினம் என்பதால் காமரூபம் துராசதம் என்று கூறப்பட்டது. ஜஹி, வெல்லுவாயாக என்று கூறினார். மனதால் இந்திரியங்களையும் புத்தியால் மனதையும்
ஆத்மாவினால் புத்தியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பரமாத்மாவின் திருவருளால் அனைவரையும் எளிதில் வெல்ல முடியாத காமம் என்னும் வலிமை வாய்ந்த எதிரியை வெல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு இந்த கர்மயோகத்தை நந்தகுமாரன் நிறைவு செய்கிறார். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரு மகாபாஹோ காமரூபம் துராசதம். கர்மயோகம் என்னும் இந்த 3வது அத்தியாயம் அர்ஜுனனின் கேள்வியுடன் ஆரம்பமாகிறது. கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்ததாயின் என்னை ஏன் கர்மயோகத்தில் ஈடுபடுத்துகிறீர் என்று அர்ஜுனன் அச்சுதனிடம் கேட்கிறான். ஹே அர்ஜுனா, அதிகாரி பேதத்தாலே கர்மயோகம் ஞான யோகம் என்னும் 2 யோகங்கள் கூறப்பட்டுள்ளன. உனக்கு கர்மயோகம்தான் ஏற்றது. ஒருவேளை நீ ஞான யோகத்தை கடைபிடிக்க முயன்றால் அரசகுமாரனாகிய உன்னை பின்பற்றி மக்களும் ஞான யோகத்தை அனுஷ்டிக்க முயல்வார்கள். ஆனால் அதை அனுஷ்டிக்க முடியாமல் தோல்வி அடைவார்கள். ஏனெனில் ஞான யோகத்தை எல்லோராலும் எளிதில் கடைபிடிக்க முடியாது. எனவே லோக சங்கிரகார்த்தம் மக்களை நல்வழியில் அழைத்து செல்வதற்காக என்னுடைய சொதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். சத்திரியனாகிய உனக்கு மக்களை காப்பது சொதர்மமாகும். எனவே யுத்தம் செய்து துரியோதனாதியரை வென்று நாட்டை காப்பாயாக. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. அந்தர்யாமியாகிய பரமாத்மாவாகிய என்னிடம் எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் செய்து ஆசையற்றவனாக மமகாரமற்றவனாக தாபமற்றவனாக ஆகி யுத்தம் செய்வாய் என்று கர்மயோகத்தின் சாரத்தை சாரங்கபாணி சாற்றியுள்ளார். இவற்றையெல்லாம் கேட்ட காண்டீவன், சாஸ்திர விதிப்படி நற்கர்மங்களை செய்ய ஒருவன் விரும்பினாலும் தன் வசமின்றி பாபகர்மங்களை செய்யும்படி அவனை பலவந்தமாக தூண்டுவது யார் என்று கேட்டான். எல்லா பாவச் செயல்களை செய்ய தூண்டுவது காமம்தான். அந்த காமத்தை எளிதில் வெல்ல முடியாது. இருப்பினும் புலன்களை அடக்கி பரமாத்மாவை சரணடைந்து காமத்தை நிச்சயமாக வெல்ல வேண்டும் என்று கூறி இந்த கர்மயோகத்தை நீலமேக சியாமளன் நிறைவு செய்கிறார். ஓம் தத்சதிதி. ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம 3யோऽध्यायः.